நண்பர்களே, ஒரு வாரமா எனக்கு வாந்தி பேதி மயக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வந்துட்டேன் நண்பர்களே. நான் என்ன பேச போறேன் அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். ஒரு கூட்டம் அவர் என்ன பேச போறான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் என்னதான் பேசுவாரோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் என்னதான் பேச போறாரோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன்னா நம்ம என்ன பேசினாலும் காமெடியா இருக்கு பாருங்க. அவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க நம்ம காமெடிக்காக. இது எப்படி இது வந்து ஒரு எமோஷனலா ஒரு ஸ்ட்ராங்கான காமெடி. ஓகே ஃபைன். ஜோக்கா இல்லீங்களா உங்களுக்கு? இருக்குமே. பாக்குறேன், இப்பதான் நான் பாக்குறேன். ஓகே. இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நாள் வீடியோ போடல. யூடியூப் ஓனர் என்ன பண்ணிட்டாரு, வீடு தேடி வந்துட்டாரு நேத்து ராத்திரி. ஒரே கட்டி பிடிச்சி ஏன் வீடியோ போடல, நீ வீடியோ போடலனால எனக்கும் மனசு கஷ்டமா இருக்குன்னு கட்டி பிடிச்சி ஒரே அழுவ. நைட்டு எங்க வீட்டுக்கு வந்தாரு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன்னா, நீ யூடியூப் ரெக்கார்ட் பண்ணணும்ல, அதுக்கெல்லாம் மேட்டர் எல்லாம் ரெடி பண்ணிட்டியான்னு. இப்போ நானு பேந்த முடிச்சேன். சரி, அப்ப நீ இன்னும் மேட்டர் ரெடி பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் நீ பேப்பர்ல எழுதிக்கோ, அதை போய் நாளைக்கு பேசுன்னு சொன்னாரு. நான் என்ன பண்ணிட்டேன், மேட்டர் ரெடி பண்ணிட்டேன் பாத்துக்கிடுங்க. சரி, கழுது அது வீணா போயிடக்கூடாதுன்னு பேசி விட்டு போகணும்னு வந்திருக்கேன். நண்பர்களே, எல்லாரும் நியூ இயர் கொண்டாடிட்டீங்களா? நான் செமையா கொண்டாடிட்டேன் பாத்துங்க. நியூ இயர் பிறக்கிறப்ப நான் என்ன பண்ணேன், நல்லா தூங்கிட்டு ஸ்ட்ரைட் டீப் ஸ்லீப் போயிட்டு புளுட்டோ பிளானட் இருக்குல்ல, அதுல உட்காந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். வக்காலி இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, வெடிய போட்டே நெளிப்பு விட்டானுங்க. இவனுக்கு வேற நேரம் கட்ட நேரம் தெரியாம ராத்திரி வானவாடி வச்சுட்டு இருப்பானுங்க. பெருசா சாதிக்க போற மாதிரியே கொண்டாடுவான். எதுக்கு? சரி, நம்ம தூங்குவோம். ஹாப்பி நியூ இயர் டு மீ. சரி, கழுத அவனுங்க ஒரு நாள் தானே கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். வருஷத்துல ஒரே ஒரு நாள் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறான். 364 நாளும் எவனை கெடுக்கலாங்கிற பிளான்லயே அலையறாங்க. இல்லையே, நியூ இயர் பிறந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணுமே. நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பண்ண வேணாம். சரி, எல்லா சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. அப்புறம் எல்லாரும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர். டேய் சாலா, பொங்கலே வரப்போகுதுடா. பொங்கலுக்கு துணிவா இல்ல வாரிசாங்கிற டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல நான் என்ன சொல்றேன், பொங்கலுக்கு கெட்டி சட்னியும் அதுக்குன்னே ஒரு சாம்பார் செய்வாங்க பொங்கலுக்குன்னு, அதையும் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆனந்தமா இருக்கும் ஐயா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு தனமான ஸ்பீச். நான் வெறித்தனம். இது பிடிக்காதவங்களுக்கு இத பார்த்தா கண்டிப்பா ஃபன்னா இருக்கு. அண்ணா ஸ்பீச் செம ஃபன்னா இருக்கு. படம் யாரு இது? அடையலன்ஸ் தானே சார்? நெல்சன் சார், நீங்க என்ன இங்க பண்றீங்க? அட, வாரிசா இல்ல துணிவான்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் அடிச்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ஜாலியா தாங்க இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? பார்த்தனே ட்ரெய்லர் பார்த்தனே, ஒரே வருத்தமா போயிடுச்சுங்க எனக்கு. நான் இத்தனை நாள் போராடினது இந்த ஜமீனுக்காக இல்ல. சரி, யாருக்காக? என் வாரிசு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். வந்தனா பாருங்க, ட்ரெய்லர்ல குஷ்புவை காட்டவே இல்லைல்ல. உள்ளங்களை கொண்டாட வருகிறார் வாரிசு புத்தம் புதிய மெகா தொடர் உங்கள் சன் டிவியில் விரைவில். ஏனுங்க இந்த எடிட்டிங்க்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு தப்பா நினைச்சு போடாதீங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, சும்மா போட்டு காட்டணுங்க. மூக்குல வருது பாத்தியா அந்த ஏனுங்க இந்த வம்சி இருக்காருலங்க, வாரிசு பட டைரக்டர், அதை பத்தி ஏதோ சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்போம். See, and by the time you come out of the theater, you'll feel that, என்னப்பா இதெல்லாம், என்னப்பா இதெல்லாமா, just leave it, no, leave it, feeling வரும். ஐயோ, அதான் this film is going to do, and that's what we are all confident. நீ ஜெயிச்சிட்டீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. டேய், நான் என்ன ஜெயிக்க போறோம்? நீங்க ஜெயிச்சாங்கடா. டேய், அவன் ப்ரோ நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்புறம் நான் எப்படிங்க ஜெயிச்சிட்டீங்க? கம் ஆன், கங்க்ராச்சுலேஷன். கிளம்புங்க போய் ஆடத கலாச்சிப்போம். படம் மாசா இல்ல கிளாஸா அது மட்டும் சொல்லுங்க. ரெண்டும். அப்பா பிரேட் ஆயிடுச்சு. வா போலாம். அன்பாஸ், இந்த பொங்கல் வாரிசு பொங்கல். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நான் எங்கனே வரேனே, நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது நம்மளே இந்த பிரச்சனையில இருக்கோங்க. இந்த நொங்கு வண்டி ஓட்டினாலும் போலீஸ்ல ஒருத்தர் மாட்டுவாப்ல, அவரு வேற இடையில ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காப்லங்க. என் முதுகில் குடியிருக்கும் என் முதுகில் குடியிருக்கும். விஜய்க்கு போட்டியா இவர் நடத்துறாரு.
அதே மாதிரி ஒரு சீக்கு போட்டியா? இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதேடா இந்த செருப்பு ஒன்னாடான்னா ஏன் இந்த செருப்பு ஒன்னாக கூடாது? டிடிஎஃப் அவர்களுடைய கான்பிடென்ட்டை நான் பாராட்டுறேங்க. ஆனா இவரே நம்பி இருக்காங்களா இளம் சிட்டுகள், அவர்களெல்லாம் தவறான வழியில் வழி நடத்தி விட கூடாது என்பதற்காக தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். வாரிசு இந்த பக்கம் போட்டு இப்படி அடிச்சாலுமே துணிவையே சும்மா விடலைங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மணி ஈஸ்ட் காப்பி மாதிரி இருக்கு, பீஸ்ட் காப்பி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமா பேசதானே செய்றாங்க. நான் பேசலைங்க. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா 2 படமும் நல்லா இருக்கணும், 2 பேர் படமும் கூட்டமா போகணுங்கிறதா என்னோட எண்ணம். என்ன தப்பா நினைக்காதீங்க. வணக்கம் வாப்பா அஜித் ரசிகர் மன்றம். ஏமா உங்க ஆள் படத்துக்கு சம கூட்டம்பா, கவலையே படாது. இந்த வருஷம் உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது பாரு. நான் விஜய் ரசிகர் மன்றம். சீரா கவலையே படாதப்பா, உங்க ஆள் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. அப்பாடா எப்படியோ தப்பிச்சாச்சுரா. வாயில வெட்டு விழுமா இல்லையா? அதான உலக வழக்கம். பர்த்டேவா புதுவித கேக்கா இருக்கு. அநியாயம் பண்றீங்கடா நீங்க. ஆனா நண்பர்களே, எனக்கு கொஞ்சம் சோர்வாக உள்ளதே, அதனால கொஞ்சம் ஒரு வைபுக்கு போயிட்டு வருவோம் வாங்க. அட என்ன இது, கொசு போய் பசுமாட்டு காதுல போய் பாட்டு பாடுற மாதிரி. ஐ வாண்ட் வைபுங்க. நான் யாரு கிட்ட சொல்லுவேன் என் குறைய? வரேவா ஆமா, ஆஃப வாங்கி கோட்டர் விட்டு போயிட்டு விட்ட போற அறைய வெள்ள கல்லறி கோழி கட்டா போகுது, அது தினமோ ஒரு கறி கடையில சாவுது. போடு போடு. நவ் சேஞ்ச் தி சாங். பசு சம்பளம் காலகாலம் பத்தல மாயப்பதி வந்தல பத்து பசு சம்பளம் காலகாலம் பத்தல மாயப்பதி வந்தல வாயா பழுத்து வெத்தல, எனக்கு வைப்பு இன்னும் பத்தல. இப்போ ஓகே, இந்த லவ்வர்ஸ்குள்ள சாட்டிங் பண்ணும்போது ஓகேக்கு பதிலா வெறும் கே மட்டும் அனுப்புவாங்க. அப்ப செம காண்டாவும். அந்த மாதிரி ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்னங்கறத பாருங்க. How dare you? Sanandra Moodhavi, how dare you to send me K? நான் வந்து அவ்வளவு பெரிய மெசேஜ் சென்ட் பண்றேன் about how much I hate you. Just because you're angry with me doesn't mean you can say anything to me, okay? How dare you to send me K? Like K? Like இதுக்கு நீ என்ன செருப்பு அடிச்சிருக்கலாம். ஏங்க பசங்களாவது மதிச்சு கேன்னு அனுப்புறாங்க, பரவாயில்லங்க. எனக்கெல்லாம் வந்து நான்லாம் இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல்ல இலுமினாட்டி போட்டோ வச்சிருந்தாலும் சரி, அது பொண்ணுதான்னு சொல்லிட்டு போய் சாட் பண்ணி பார்ப்பேன். எந்த வித ரெஸ்பான்ஸுமே இருக்காது பாத்துங்க. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. ஆனால் இதற்கிடையில இதை விடக்கூடாது. நீதிமன்றத்திற்கும் நாங்கள் போக ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். தியேட்டர் ஆபரேட்டர் பத்தியா இல்லையா வேலை சபை. சூப்பரே. பாபா படத்துல அந்த டிப்பு 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 குமார் ஒரு சாங் இருக்கும்ல, அந்த சாங் வந்து டிவில போடுவாங்க. சின்ன வயசுல பாக்கும்போது அவ்வளவு ஜாலியா இருக்கும் பாத்துங்க. அதான் ஓகே சொல்லிட்டு திரும்பி அதே நான் விட்டுட்டேன். நான் திரும்பி விட்டோன்னா அது பின்னாடி வெட்டி வருது. என்னடா சொல்ற? லவ்வா? தேவையில்லாத வேலையா? ஏன் என்னாச்சு? ஏன் சோகமாகுற? சோகமாமா நீ அழுவுறடா, அழுவுடா. அந்த பிள்ளை ஃபீல் பண்ணுதுற பாவம். அந்த பிள்ளை அழுகுதா? அழுதா இதெல்லாம் பார்க்கும்போது விட்டுட்டு கழட்டி விட்ட. அதெல்லாம் இல்ல. அப்பதான் என்ன விட்ட? வேணான்னு போன் சொல்லிட்டு. கிருஷ்ணாச்சியா? நான் 7வது. இவன் 7வது, அந்த பிள்ளை 8வதா? நம்மளுக்கு 7 வயசு மட்டும்தான் ஆகுது. மாமே நான் குழி நோண்டி உள்ள பத்துக்கிறேன், மண்ணை போட்டு மூடுறியா மாமு? ஐ வாண்ட் டு கோ டு பரலோகம். கைனோபோபியான்னு ஒண்ணு இருக்கு. கைனோபோபியானா பொம்பளைங்களை பார்த்தா பயப்படுவாங்களா? அதுலயே அதுலயே சப்செட் என்னன்னா அதுக்கு கீழே வருது வந்து கேலி கைனோபோபியாமா, அழகான பெண்களை பார்த்து பயப்படுவாங்களாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஆக்சுவலி ஒரு மென்டல் இல்னஸா சொல்றாங்க. ஒரு பயம் ஏற்படுது. ஏன்னா பசங்களுக்கு எல்லாம் பொண்ணுங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க. எப்படி பேசுறதுன்னு தெரியாது, அப்ரோச் பண்றது தெரியாது. சோ இதெல்லாமே கைனோபோபியா. அச்சச்சோ, நான் இவ்வளவு நாள் சுகர் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். கைனோபோபியா வேற இருக்கா? எவ்வளவு வியாதி? என்னங்க பெரிய கைனோபோபியா கழிச்சல போவியான்னு இருக்கீங்க. 90s கிட்ஸ் நம்ம போய் ஒருத்தன் பொண்ணு பார்க்க போயிருக்கான். 2 பேர் தனியா பேசிக்கிறாங்க. எப்படி பேசிக்கிறாங்கன்னு பாருங்க. இங்க சிக்கன் எவ்வளவு ரேட்டு? எனக்கு எப்படி தெரியும்? கோழியை தவிர வேற ஏதாவது? வேற பேசுவாப்ல, நிறைய பேசுவாப்ல. கோழியை தவிர வாத்து இருக்கு.
அடையும் இருக்கா? காலையில பெருசா லாபம் வராது, பிராய்லர்ல தான் லாபம். பிராய்லர்ல தான் லாபமா? இப்ப சீசன் கொஞ்சம் சுமார் தான். இப்ப சொல்றேன் கேளு. ஏன் உனக்கு மட்டும் இல்ல, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எவனுக்குமே கல்யாணம் ஆகாதும்ல. லவ் பண்ற நீ பண்ணவே முடியாதனால. இந்த டாடி லிட்டில் பிரின்சஸ்ன்னு ஒரு குரூப் தெரியுது, கேள்விப்பட்டீங்களா? அவங்க வந்து பொறுப்பா சமைக்கிறாங்க. எப்படி சமைக்கிறாங்கன்னு பாப்போம். டேய் என்னமா ஏமா தண்ணி கிட்டே ஊத்துமா? ஏய் என்னையா இது? யோ என்னையா தண்ணி ஊத்துறோம்னா இன்னும் வேகமா எரியுது. டேய் என்னடா தண்ணி ஊத்துறோம்னா ஓவர் ஆறியுது. அது பண்ணனே கேள்றோம் மடையா. இந்த லிட்டில் பிரின்சஸை நீங்க லவ் பண்ணீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வெளியில போயிடாதீங்க சத்தியமா. யாராங்க பில்லு? பில்லு கிட்டே பில்லு யாருன்னு கேக்குறேன். பைப்புல செவனேன்னு இன்னொன்னு போட்டு கொடுத்துச்சு பாரு, நாரம் மூதேவி. அறிவு. அப்புறம் தப்பி தவறி கூட இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணிட கூடாது லிட்டில் பிரின்சஸ்ட. அப்புறம் அவங்களால ஷூட்டே பண்ண முடியாது டோட்டலா. இவ்வளவு பெரிய மூட்டு ஒரு ஏத்து பாருங்க. ஐயோ போச்சே, அவளுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு ஐயா. என்னாச்சு தம்பி? இந்த குழந்தை பேசலாம் செய்யுது. ஏன் மயக்கம் போட்டு கொடுத்துட்டாங்க? டேய் பிரம்மனே உன்னை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான்டா பண்ணாப்ல. என்னடா நீங்க பிராங்க் எல்லாம் பண்றீங்க அதுக்குள்ள? Oh no. ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்டாலும் சரி இல்ல லிஃப்ட்ல போனாலும் சரி, அதை பத்திரமா கடைசி வரைக்கும் கொண்டு போய் விடுறது தான் ஒரு ஆண் மகனுக்கு ஒரு அடையாளம் என்று நம்ம சொல்லலாம். எனக்கு லைஃப்ல நல்லா சமைச்சு போடுறவன் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன். ஓ சமைக்க தெரிஞ்சவங்கள தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா? ஏன்? சமைக்க தெரிஞ்சவன் தான்க்கா வாழ்க்கையில பொறுமையாவும் இருப்பான், பொறுப்பாவும் இருப்பான். கவலையே படாதீங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, இன்னைக்கு ஒரு புட்டே இந்த மாதிரி சமைப்பாங்க பாருங்க நீங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, ஆட்டு முட்டைக்குள்ள போட்டு 2 தீ கலந்த முட்டைக்குள் செய்ய போறோம். அது ஆட்டு வச்சு வேற லெவல்ல நீங்க செய்ய போறோம். இது வந்து உண்மையை சொன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். என் ஃப்ரெண்டை ஒரு சீரியலுக்கு நடிக்க கூப்பிட்டாங்க. ஒரு போர் சீனு, கத்தியெல்லாம் வச்சு சண்டை பண்ணணும். செம்ம பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. என்னடா சண்டை போட சொன்னா டாண்டியா ஆட்டம் ஆட பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அவ்வளவு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அதிக கமெண்ட் இருந்தா அதிக நம்மளுக்கு வியூஸ் வரும். பிரசாந்த் தொழில் கத்துக்கிட்டேன் நீ வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை.